கேளுங்க மக்களே, வெல்கம் டு NVKM. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோட்டோஸையோ இல்லை நம்ம விருப்பப்படக்கூடிய ஃபோட்டோஸையோ 2 நிமிஷத்தில் சூப்பரான 3D கார்ட்டூன் ஃபோட்டோவா எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் ஒரே கிளிக்லேயே உங்களால் இதை மாற்றிக்க முடியும். அதனால் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த வீடியோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான 3D கார்ட்டூனை மாற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3D கார்ட்டூன், ஸ்க்ரப் அப் கார்ட்டூன், அப்புறம் 18th செஞ்சுரியில் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங்ஸ், 2D கார்ட்டூன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டி கிராஃப்ட், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். வேணும்னு நம்ம ட்ரை பண்ணுங்கள். பட் நம்ம வந்து 3D கார்ட்டூன்ஸ் தான் மாற்ற போகிறோம். அதனால் 3D கார்ட்டூன் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கிராண்டட் பர்மிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு இமேஜை நீங்கள் 3Dயாக மாற்ற போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸிங் ஆகிற வரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஆட்ஸ் பாப்பப் ஆகும். ஸோ இந்த ஆட்ஸில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த ஆட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 2 டாட் மார்க் இருக்கும். ஸோ அந்த டாட் சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஆட்ஸை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸை வச்சு கார்ட்டூன்ஸாக மாற்றுறதுக்கான எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரிஸ் ஏதோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரிஸில் உங்களோட ஃபோட்டோஸை வச்சு அந்த கார்ட்டூன்ஸில் உங்கள் பேக்ரவுண்ட் ஏதாச்சும் மாற்றணும்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த 3D கார்ட்டூன்ஸில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிடிச்ச கேட்டகரிஸில் வச்சு உங்களுக்கு பேக்ரவுண்டே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு அப்லோடிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை கொடுத்து கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ண கீழே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஹேஸ் பீன் சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் வெளியில் வந்துடுங்க. இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக யூஸ் பண்ண அந்த ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பென்சில் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேடாக ஒரு கிராஃப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு இந்த கிராஃபிக்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இமேஜை சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரியில் 3D கார்ட்டூன் ஃபோட்டோ பர்ஃபெக்டாக சேவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபோட்டோஸை நீங்களும் 3D கார்ட்டூன்ஸாக பர்ஃபெக்டாக மாற்றி கிராப் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை நீங்களும் 3D கார்ட்டூன்ஸாக மாற்றி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அடுத்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை நான் யூஸ் பண்ண டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NVKM யூடியூப் சேனல். நன்றி.